ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே இன் மை vlogல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் என்ன குக் பண்ணியிருந்தேன் அப்படின்ற ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதோடு வந்து இப்போ டிசம்பரில் ஹாலிடே எல்லாம் தந்து முடிஞ்சு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அரஃபும் அலிஃபும் ஸ்கூல் போகிறாங்க. அவங்களுக்காக வேண்டி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு நான் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி தான் ஈஸியான மெத்தட் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த ரைஸ் அண்ட் கறி குக் பண்ணுறதா இருந்தாலும் நல்ல ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்க போகுது. மார்னிங் எழும்பினது வந்து டீ தான் ஊற்றினேன். டீ வந்து நான் பொதுவாக மார்னிங்க்கு வந்து சாயத்தை கொஞ்சம் குறைச்சி தான் ஊற்றுவேன். எப்படி மார்னிங்கோட சாயம் கூட போட்டு குடிக்கக்குள்ள அது கேஸ்ட்ரிக் ஆகும் அப்படின்ட்டு. அதோடு வந்து இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் எடுத்திருந்தேன். மெகி பிக்கெட் மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த நூடுல்ஸை தான் நான் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் எப்படி போடுறேன் அப்படின்னு காட்ட போகிறேன். இதில் ஏற்கனவே இந்த மசாலா பேக்கெட்டும் வேறையே வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டுக்கு நான் இந்த மாதிரி நார்மலாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் செட் பண்ணுவேன். நீங்கள் மெக்கியில் போடுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக நிறைய பேர் இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் பிகினர்ஸுக்கு வந்து இது தெரியாமலும் இருக்கும். சும்மா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு மசாலாவும் மட்டும் மிக்ஸ் பண்ணுறதை விட தாளித்து இது சாப்பிடக்குள்ள இந்த மெக்கி வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டீக்கு சுகரையும் மேட் பண்ணி இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேறையாக கப்பில் ஊற்றி டீயை குடித்ததுக்கப்புறமா தான் அடுத்தது மெக்கியை வந்து தாளித்து கொட்டினேன். இதில் இருக்கிற வாட்டரெல்லாம் பார்த்து இது குக்காகி வந்துட்டுது. இது அப்படியே வேறையாக வடித்து எடுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஊற்றி எடுக்கணும் இந்த நூடுல்ஸில். அப்போ இது ஒன்றோடு ஒட்டாமைக்கு வரும் இந்த நூடுல்ஸ். இந்த கூல் வாட்டர் கொஞ்சம் மூத்த கொல்லிக்கு நான் இந்த நூடுல்ஸை தாளிக்கிறதுக்கு மிச்சம் பெருசாக இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலை. வெங்காயமும் கேரட்டும் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். 4 நூடுல்ஸ் பேக்கெட்டுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் ஆட் பண்ணேன். மிச்சம் ஆயில் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கடுகும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வரக்குள்ள வெங்காயம் ஆட் பண்ணேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலே கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி இதை லைட்டாக வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் வந்து 2 எக்கை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் உடஞ்ச மாதிரி எக் வரணும். எக் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக மாசியும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டுக்கு வந்து இந்த நூடுல்ஸையும் ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே இந்த நூடுல்ஸில் வந்து இருந்த இந்த மசாலாவையும் ஆட் பண்ணுறேன். 4 பேக்கெட் மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கேரட் ஏற்கனவே சீவி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு தான் இதில் கேரட் ஆட் பண்ணேன். இந்த சூட்டுலேயே கேரட் வெந்துடும். கேரட் ஆட் பண்ணதும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டேன். இது சூட்டுலேயே கேரட் வந்துருந்துச்சு. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸ் போட்டு முடிச்சதோடய அரஃப் அலிஃபும் எழும்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்காக வேண்டி தான் டீ ஊற்றி நிற்கிறேன். நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் போடுங்க அப்படின்ட்டு. நீங்கள் நிறைய ரெசிபீஸும் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்ட ரெசிபீஸ் எல்லாம் இன்ஷால்லா கட்டாயம் நான் ஒன்றா போடுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி தான் நார்மலாக செஞ்சு கொடுத்துருந்தேன். நான் ஃபஸ்ட் டேன்றதால வந்து இன்றைக்கி நூடுல்ஸை வந்து நார்மலாக செஞ்சுட்டு கொடுத்துருந்தேன். கூடவே நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு ஸ்பூனும் வந்து ஃபோக்கும் வச்சுருந்தேன். விருப்பமான இதுலேயோ எடுத்து சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி. இது வந்து ஷீனில் தான் நான் இந்த பாக்ஸ் செட்டோட ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸில் வந்து 4 செட் வந்துருந்துச்சு. நைஃபும் சாப்ஸ்டிக்கும் ஸ்பூனும் ஃபோக்கும் வந்துருந்துச்சு. வாட்டரும் எடுத்து வச்சதோடு வந்து அடுத்தது ட்ரிங்க் அரைக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி ஆரேஞ்ச் ஃப்ளேவர் ஜூஸ் ஒன்று தான் எடுத்திருந்தேன். இதில் சால்ட்டும் சுகரும் மேட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஐஸ் க்யூபும் மேட் பண்ணி பொட்டில் ஊற்றி அப்படியே கொடுத்துருந்தேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் மந்த் நோன்பு வாரத்துக்கு கேட்குது. நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து இஃப்தார் ரெசிபிஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தேன். நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் ஏற்கனவே வேறையாக ஃபோல்டர் ஒன்று மேக் பண்ணி வச்சுக்கிறேன். இஃப்தார் ரெசிபி அப்படின்ட்டு போட்டு அந்த ரெசிப்பியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியான மெத்தடில் எல்லா ரெசிபிஸையுமே பார்த்து செஞ்சு கேளு. அது மட்டும் இல்லை இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் மந்த் நோன்பு வாரத்துக்கு கேட்குறதால இதுக்கு பிறகு நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இஃப்தாருக்கு தேவையான ரெசிபிஸாக தான் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணாட்டும் கட்டாயம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஈஸியான மெத்தடில் பார்த்து இஃப்தார் ரெசிபீஸும் செய்ய இயலும். இஃப்தார் ரெசிபீஸ் மட்டுமில்லை, சஹருக்கு குக் பண்ணுற ரெசிபீஸையுமே இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு சேனலை. அல்லா அல்லா அது சரி போங்க. அடுத்தது லஞ்சு குக் பண்ணுறதுக்கு ஃபுல் சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் பாதி லெமனையும் புளிஞ்சு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படி ஒரு 2 ஹவர்ஸுக்கு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். இதில் வந்து கொஞ்சம் நல்லா மசாலாவெல்லாம் பிடிச்சி மெரினேட் ஆகி வரதுக்கு. சிக்கனை இன்றைக்கி ஏர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஏர் ஃப்ரை பண்ணாமல் சும்மா நார்மலாக ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டுக்கு சொல்கிறேன். லஞ்சுக்கு வந்து நான் இன்றைக்கி முருங்கைக்காய் பால் கறி தான் செய்ய போகிறேன். முருங்கைக்காய் வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். இது இந்த மாதிரி தோலை நல்லா சீவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்து இந்த சைடில் இருக்கிற தோலெல்லாம் கொஞ்சம் நல்லா சீவி விடணும். சீவி விட்டுட்டு இதை அப்படியே வாஷ் பண்ணி எடுக்கிறேன் நான் எல்லாத்தையும். இதில் முருங்கைக்காய் குக் பண்ணுறதுக்காக வேண்டி வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு பாதி வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பாதி வெங்காயம் ஆட் பண்ணதோடு வந்து பச்சை கொச்சிக்கவை 2 பச்சை கொச்சிக்கவை நீட்டாக கட் பண்ணிட்டு 4 வெள்ளைப்பூடு பல்லும் ஆட் பண்ணி இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸுக்கு வதங்கினது வந்து இதில் வந்து நான் முருங்கைக்காவும் ஆட் பண்ணிட்டு தக்காளிக்காவும் ஆட் பண்ணுறேன். தக்காளியும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த முருங்கை வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் நான் இதில் எடுத்திருந்தேன். இதில் கொஞ்சமாக மாசி மிட் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் மிட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் இன்றைக்கி கோகோனட் மில்கில் தான் இந்த முருங்கைக்காய் பால் கறியை குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இந்த கோகோனட் மில்கில் வந்து செகண்ட் பால், அதாவது தண்ணி பால், அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த முருங்கைக்காவை நல்லா வேக வச்சு எடுக்கிறேன். இந்த முருங்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அதோ அளவுக்கு வந்து இந்த கோகோனட் மில்க் ஆட் பண்ணிட்டு வேக வச்சு எடுக்கிறேன். இதில் 400 கிராம் லோன் பீன்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பைத்தங்காய். இந்த பைத்தங்காவை வந்து நான் இன்றைக்கி சுண்டல் தான் செஞ்சுருக்க போகிறேன். நிறைய பேருக்கு வந்து பைத்தங்காய் வந்து பால் கறி ஆக்குறது இல்லாட்டி பொரியல் செய்கிறது தான் தெரிஞ்சிருக்கும். இது நான் வந்து சுண்டல் பொதுவாக செஞ்சுருப்பேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பைத்தங்காயில் வந்து சைடில் இருக்கிற இந்த நாரெல்லாம் கொஞ்சம் உடைச்சிட்டு இதை 3ஆக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு இது சின்னதாக கட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது அப்படியே வேறு ஒரு பவுல் ஆட் பண்ணுறேன். எல்லா பைத்தங்காயும் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி குக் ஆகி வந்திருக்குது. ஒரு 3/4 வாசி இது குக் ஆகிட்டுது. அப்போவும் இதில் எட் பண்ணிக்கிற இந்த மில்க் வந்து அதே அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. இது வத்தலை. உங்களுக்கு இது இந்த மில்க் வத்தினமாக்கி இருந்துச்சுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் வாட்டரோ அப்படி இல்லாட்டி கோகோனட் தண்ணி பாலோ எட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுடுங்க. இந்த மாதிரி இது நல்லா வத்தி இது நல்லா குக் ஆகி வரணும். இது ஒரு 30 மினிட்ஸுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த முருங்கால வந்து இருக்கிற இந்த மில்கெல்லாம் பற்றி நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா வந்து இதில் நான் கோகோனட்டை திக் மில்க் எட் பண்ணுறேன். மில்க் அளவு வந்து இந்த முருங்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு மாதிரி தான் நான் மில்க் எட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எட் பண்ணிடணும். இப்போ இது ஒரு கொதிக்க விட்டதும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடணும். இதை நீங்கள் மிச்ச நேரத்துக்கு கொதிக்க விட்டேன்னால் இந்த மில்கெல்லாம் கட்டி மட்டமாய்க்காகி திரண்டமாய்க்கு வந்துடும். இந்த மில்க் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் வந்து ஒரு கொதிச்சதும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வைங்க. இப்போ எங்களுக்கு முருங்கைக்காய் கறி ரெடி ஆகிடுது. இங்கால வந்து பைத்தங்காய் கறிக்கு வந்து சுண்டல் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி மூட்டை கொச்சிக்காய் தான் எட் பண்ணுறேன். இதுக்கு பொதுவாக நிறைய பேர் நாட்டு கொச்சிக்காயும் சொல்லுவாங்க. இது நல்ல உரப்பாக இருக்கும். நான் இதில் பாதி தான் எட் பண்ண போகிறேன்.
இதில் பாதி வெங்காயம் ஆட் பண்ணி உங்களுக்கு மூட்டை கொச்சிக்கு பதிலாக பச்சை கொச்சிக்கு ஆட் பண்ண மேலும் பச்சை கொச்சிக்கு ஆட் பண்ணதுனால ஒரு 2 பச்சை கொச்சிக்கு ஆட் பண்ணுங்கள். இங்கால வந்து இந்த பைத்தங்கோ வதக்கிறதுக்காக வேண்டி 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு வெள்ளைப்பூட்டை வந்து இடிச்சிட்டு ஆட் பண்ணேன். இந்த வெள்ளைப்பூடு லைட்டாக பொரிஞ்சு வர கொள்ளைக்கு கட் பண்ணி வச்சுருந்த பைத்தங்கவும் ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக சோல்ட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணி மாசியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸ்டவ்வை கொஞ்சம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். இது ஒரு 15 மினிட்ஸ் வதக்கினதுக்கு அப்புறமா தான் இதில் கோகோனட் ஆட் பண்ணி மறுபடியும் வதக்கணும். அப்படியே ரைஸையும் குக் பண்ணிவிடும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் ரைஸை வாஷ் பண்ணி நிற்கிறேன். ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து இது அப்படியே ரைஸ் குக்கரில் தான் வச்சு நான் குக் பண்ணி எடுக்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு சோல்ட்டு மிட் பண்ணிட்டு இதை குக் பண்ணி எடுக்கிறேன் ரைஸை. பாருங்கள், இந்த பைத்தங்கம் வந்து 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 15 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் மூடி வச்சு இதை வதக்க கொள்ளைக்கு இதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இதை திறந்த மாதிரி தான் நீங்கள் வதக்கி எடுக்கணும். ஒயிறு லைட்டாக நல்லா பொரிச்ச மாதிரி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு வந்து 15 மினிட்ஸுக்கு அப்புறமா வந்து கோகோனட் ஆட் பண்ணேன். ஃப்ரெஷ் கோகோனட் தான் ஆட் பண்ணுறேன். இந்த கோகோனட் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இதை ஒரு 5 மினிட்ஸுக்கு நீங்கள் வதக்கி விட்டால் போதும். இந்த கோகோனட் லைட்டாக வேகிறதுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வேற எடுக்கிறேன். கோகோனட்டும் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணினால் போதும். இப்போ ஏற்கனவே மெரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி ஏர் ஃப்ரையரில் வந்து நான் கொஞ்சமாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். ஆயில் நீங்கள் மிச்சம் ஆட் பண்ண தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த சிக்கனை வந்து இந்த ஏர் ஃப்ரையரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். இன்ஷால்லா நான் கண்டிப்பாக வந்து இஃப்தார் ரெசிபி ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறேன்ற ரெசிபியும் நான் கட்டாயம் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சிக்கனை வந்து ஏர் ஃப்ரை பண்ணாமக்கே சும்மா நார்மலாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும். மேலும் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால இந்த மசாலா மிக்ஸ் பண்ணின சிக்கனை வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த சிக்கனை விட கொஞ்சம் குறைவாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 15% இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். ஏர் ஃப்ரை பண்ண சிக்கனை அதே மாதிரி ஃப்ரை பண்ணின சிக்கனையும் உங்களுக்கு அதே மெத்தடுக்கு செய்ய இயலும். சிக்கன் எல்லாத்தையும் ஒரே லெவலுக்கு அடுக்கினதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஏர் ஃப்ரையரில் வந்து நான் இதில் ஏற்கனவே சிக்கன் பட்டன் போட்டிருக்கோம். அதை ஒன் பண்ணினேன்டா சரியாக 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் இது ஏர் ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், இது 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஏர் ஃப்ரை ஆகி வந்திக்குது. இப்போ இதை காட்டுறேன். இது வந்து ஒரு 3/4 தான் குக் ஆகி வந்திக்குது. இதை மறுபடியும் வந்து நான் சிக்கன் பட்டன் ஒன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸுக்கு இதை ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். பாருங்கள், இது சரியாக டோட்டலாக 4 மினிட்ஸ் இதை ஏர் ஃப்ரை ஆகி வந்திக்குது. நல்ல ரோஸ்ட் ஆகி வந்திக்குது. சைடெல்லாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வந்திக்குது. இப்போ இதை நாங்கள் வந்து சும்மா உங்களுக்கு சாப்பிட்றதாலுமே சாப்பிடலும். நான் வந்து இதை கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கால வந்து ரைஸும் குக் ஆகி வந்துட்டுது. சிக்கனை டெவலப் பண்ணுறதுக்கு இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகினதுக்கு அப்புறமா வந்து இதில் வெங்காயம் ஆட் பண்ணேன். ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தோடு கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திக்குது. இப்போ நான் இதில் தக்காளியும் ஒரு 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக சோல்ட்டு மிட் பண்ணுறேன். சோல்ட்டு மிட் பண்ணி வதக்கக்கொள்ளைக்கு வந்து இது குயிக்காக வதங்கிடும். இந்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வரங்காட்டியும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு 10 மினிட்ஸுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளிக்க வேணுங்க இந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி இந்த தக்காளி வந்து நல்லா மெஷ் ஆகி வதங்கி வந்திக்குது. இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டுக்கு சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணாமல் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணினேன்றாலுமே நல்ல டேஸ்ட்டாக தானே இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே வந்து நான் ஏற்கனவே ஏர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணுறேன்.
சிக்கன் ஃப்ரை ஆகக்குள்ளே அதில் இருக்கிற அந்த மசாலாவெல்லாம் இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் வடிஞ்சிருந்துச்சு. இதையும் வந்து நான் இந்த கிரேவி இந்த சிக்கன் கிரேவியை வந்து இதில் எட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஒரு 2 மினிட்ஸுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கனோட இந்த வெங்காயமெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இந்த சிக்கன் டெவலும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணாமல் ஏர் ஃப்ரை போட்டு செய்யக்குள்ளைக்குமே இது ஃப்ரை பண்ணின சிக்கன் மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்றைக்கு வந்து இந்த லஞ்ச் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மேலக்குள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் ஷேர் பண்ணிக்கிற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு பார்க்கலும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.